அது நம்ம அடுத்த டாபிக் போவோம். சொல்லுங்கள். இப்போது ஆட்சிக்கு வந்து 40 நாள் ஆச்சு. வாயிலிருந்து பாஜக பிஜேபி பிஜேபி வரவே மாட்டேங்குது. என்ன சமாச்சாரம்? கூட்டணியா? வாயிலேருந்து வரலன்னா எப்படிங்க கூட்டணியாக இருக்கும்? வரலனாலே அதுதானே. அப்படிலாம் நினைக்காதீங்க. தமிழ்நாட்டுக்கு எது முக்கியமோ அது மட்டும் தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நாம ஏன் வந்து மத்திய அரசை பற்றி ஜெகதீஷ் பழனிசாமியோட வீட்டு விசேஷம் தமிழ்நாட்டுக்கு முக்கியமா? பெங்களூரில் போய் சாமி கும்பிட்டது தமிழ்நாட்டுக்கு முக்கியமா? சாமி எங்கே இருந்தாலும் கும்பிடலாங்க. அது என்ன பெங்களூர் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னா நம்ம பாலவாக்கத்தில் இருக்க வீட்டில் இருக்க தூணில் கும்பிட்டு போக முடியும். அவர் வீட்டில் தூண் இல்லை இல்லையா? அப்போ சட்டமன்றம் தான் அவ்வளோ பெரிய தூண் கட்டி வச்சிருக்கோம்ல. அதுக்காக சட்டமன்ற தூணில் போய் அந்த சாமி இருக்கும் நம்ம சொல்ல முடியுமா? தூணிலும் இருப்பார் தும்பிலும் இருப்பார். அப்படியெல்லாம் கிடையாது. அது அவருடைய இஷ்டங்க. எனக்கு மன அமைதி அங்கே தான் தருது. ஏன் நீங்கள் மட்டும் அப்போ வந்து சட்டமன்றத்தில் போய் இன்னைக்கு கொள்கை இதெல்லாம் வந்து கோரிக்கையாக நிறைவேற்றணும். வீட்டில் இருந்தே பண்ண வேண்டியதானே? ஏன்னா சட்டமன்றத்தில் மட்டும்தான் வந்து பண்ண முடியுமா? வீட்டில் இருந்து பண்ணக்கூடாதா? சரிங்க. இப்போ வரக்கூடிய காலங்களில் பாஜக எதிர்ப்பு இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். இருக்கும் இருக்கும். சத்தியமா இருக்கும். சத்தியம்லாம் பண்ணுவோம். ஏன் அப்படிலாம் கேட்காதீங்க. இருக்கும் இருக்கும். ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லையே. ஏன் இல்லை? ஆட்சியிலே இல்லாத திமுகவை இப்பயும் குறை சொல்லியிருக்காப்புல. மத்தியில் இருக்க ஆட்சியில் இருக்க பாஜகவை சீண்டவே மாட்டாப்லே. அவர் என்ன சொல்லியிருந்தாரு? இது தமிழ்நாடு, போட்டி யாருக்கு? இங்கே இருக்கவங்களுக்கு தான். அது எப்படி இங்கேருந்து மாநிலத்தில் இருக்கிறதுக்கு போட்டி வந்து மத்தியில் இருப்பாங்க? நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் இங்கே சிபிஎஸ்சி கொஷின் பேப்பர் இது, நீட்டு, அப்புறம் கர்நாடகா மேகதாது, இப்போ கூட இந்த பரந்தூர் விமான நிலையம் அந்த பிரச்சனை ஓடுது. எதுக்குமே பெரிய ரியாக்ஷனே இல்லையே மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து. இல்லைங்க, அது ரியாக்ஷன் வரும். கலந்து பேசுவாங்க. வரும். கலந்து பேசுவாங்க. டீமில் எல்லாரும் இருக்கிறாங்கல்ல. என்னங்க நீங்கள் அமைச்சர் மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. பேசுவோன்னு நழுவி ஒரு நாளும் போய்க்கிருக்க மாதிரி. இல்லைங்க, அப்புறம் கலந்து பேசத்தானே வேணாம். நீங்கள் ஒரே நாளில் எல்லாத்தையும் மொத்தமாக வச்சு கேட்டால் என்ன அர்த்தம்? சரி, கர்நாடகாவுக்கு எதுக்கு போனார்? சாமி கூட போனார். அப்போ அந்த முதலமைச்சரை மிரட்ட போகலை? முதலமைச்சர் எதுக்கு அவர் மிரட்டுறாரு? அதை கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு போனாராமா? அது தாய் மூகாம்பிகை கோயிலுக்கு. அப்படியா? அந்த கோவிலுக்கு எதுக்கு கத்தி? பிரசாத ரசம் போட்டால் கூட 4 பேர் சாப்பிட்டுருப்பாங்கல்ல. கேட்டிருப்பாங்க, படைச்சிருப்பாரு, எது வேணாலும் இருக்கலாம். அது கத்தி எதுக்குங்க அந்த கோவிலுக்கு? ஏங்க பிரசாதம் இல்லை, ஏதாவது செஞ்சு கொடுத்தா கூட 4 பேர் யூஸ் ஆகிற மாதிரி. ஒன்றும் இல்லாமல் எப்படி அந்த கத்தியை போய் ஷோகேஸில் வைக்க போகிறாங்க? அது போட்டிருப்பாருங்க. அதெல்லாம் 4 பேர் சாப்பாடுலாம் ஜோசியக்கார் சொல்லி தான் போனாருங்களாம். ஆமாம். ஏன்னா ஜோசியம் வந்து இப்போ அவர் சொன்னதுனால தான் அவர் ஆட்சிக்கு வந்திருக்காரு. ஏன்னா அந்த நேரம் காலம் பார்த்து கரெக்டாக முடிவு எடுக்கணும். அதனால் ஆமாம். அப்போ மக்களுக்கு நேரங்காலம் பார்த்துலாம் வேலை செய்ய மாட்டீங்க. இவர் நல்ல நேரத்தில் இருந்தால் தானே மக்களுக்கு செய்ய முடியும். பெரியாருக்கு ராகு காலத்தில் தான் சுயமரியாதை திருமணம் பண்ணி வச்சாரம்ல. அது ராகு காலமான உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் பார்த்தாரு. அவர் ஏன் போய் அந்த நேரத்தை பார்த்தாரு? நல்ல நேரத்தில் பண்ணாதான் அவர் 2 குடும்பம் ஆணும் பொண்ணு நல்லா பாருங்க. நீங்கள் அவரே பார்த்துருக்காரு எது நல்ல நேரம் கெட்ட நேரம்னு. நல்ல நேரத்தில் பார்த்து ஒரு பொண்ணுக்கு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருப்பாங்கன்னு ஊரில் சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாதுரா. ராகு காலத்துலேயும் நான் பண்ணி வைக்கிறேன் பண்ணி வச்சிருக்காப்லையில. அவன் நல்லா இருக்காங்கல்ல? நல்லா இருக்காங்களே. அப்புறம் என்ன? அப்புறம் இவர் ஏன் அதை பார்க்குறாரு? நல்ல நேரம், நல்ல வாஸ்து விவஸ்தை அது இதுன்னு. இவர் எங்கே சொன்னாரா? இவர் என்ன பெரியார் மாதிரின்னு சொன்னாரா? நல்லா பின்னாடி ஃபோட்டோ இருக்குல்ல. அப்போ சாய்பாபாவா அது? ஏங்க பின்னாடி காமராஜர் ஃபோட்டோ கூட தான் இருக்குது. ஆனால் காமராஜர் மாதிரி எளிமையாக இல்லையே. அதுக்காக அந்த மாதிரி சட்டையெல்லாம் மட்டும் தோதுறன்னு தோணும். ஆமாம். ஆனால் காமராஜர் மாதிரி காங்கிரஸ் ஆளுங்களை கூப்பிட்டு வச்சு அமைச்சரவையில் சேர்த்துருக்காருல்ல. நாளைக்கு அதே காங்கிரஸ் வந்து பக்தவாச்சல மாதிரி ஒரு ஆள் ஆட்சியை பிடிச்சி இந்த தமிழ்நாட்டு உரிமை எல்லாத்தையும் பறிச்சிரும்ல. யூ கான்ட் டிஃபீட் மீ யாதவன். அதெல்லாம் நடக்கும்போது பார்த்துக்கலாம். நீ வேற ஏதாவது சரி, அது போய் திடீர்னு போய் காங்கிரஸ் பக்த வச்சலாம் சொல்லி பக்த வச்சலாம். ஒரு பக்த வச்சலம் தான், ஒரு ராஜாஜி தான். அதுக்கு மேலே சரிங்க, ஒரு காமராஜர் தான். சரி, அதுக்கு மேலெல்லாம் கொஞ்சம் கஷ்டங்க. எப்போ பத்திரிகையாளரை சந்திப்பார்? என்னங்க பத்திரிகையாளரை எப்போங்க சந்திப்பார்? அவங்க போய் பார்க்கலாங்க. அவர் தான் ஆஃபீஸில் இருக்கார்ல, ஃப்ரீ டைமில் போய் பார்க்கலாம். இவர் எப்போங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுவார் டான்னு? அவங்க போய் தனித்தனியாக போய் பார்த்தா கேள்வி கேட்டால் பதில் சொல்ல போகிறாரு. ஏங்க சிஎம் ஆஃபீஸில் நிறைய பேருக்கு நேரம் ஒதுக்கி இன்றைக்கி முதல்வர்கள் நிறைய பேர் சந்திக்கிறார். அங்கே போய் பார்க்க சொல்லுங்கள். அதவன் டோன்ட் ஸ்பீக் ஸ்மார்ட், டாக் ஸ்மார்ட்டாக ஸ்பீக் டாக்.
பத்திரிகையாளர்களை பல அரசியல் தலைவர்கள் அடுக்கடுக்கான கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. ஏன் அடுக்கடுக்கா கேட்குறீங்க? ஒரு கேள்வியா கேளுங்க. சரி, ஒரு கேள்வியாவே சிடிஆர் நிர்மல்குமார் சந்திக்கிற மாதிரி பொது இடத்துல, இல்லை அருண்ராஜ் சந்திக்கிற மாதிரி, இல்லை ஆதவரிஜனா சந்திக்கிற மாதிரி சென்னை ப்ரெஸ் கிளப்பில் உட்காந்துக்கிட்டு சுற்றி எல்லா பத்திரிகையாளர்களும் உட்காந்து கேள்வி கேட்கும்போது இவர் 1 to 1 எல்லாத்துக்கும் ஆன்சர் எப்போ பண்ணுவார்? அவருக்கு தோணும் போது. எப்போ தோணும்? பேசும்போது. என்னது இது? என்னப்பா அவர் சந்திக்கலன்னா என்ன? அதான் எல்லாரும் பேசிட்டு சந்திச்சா தானேங்க இவர் வாய்ஸ் என்ன எப்படி எல்லாம் தெரியும், நம்ம எப்படி பேச முடியும், எல்லாம் பண்ணோம். மைக்கு ஆள் இல்லாத இடத்துல மைக்கில் மட்டும் மேலே பஸ் மேலே ஏற்று அப்படின்னு பேசுறதெல்லாம் நாங்கள் எவ்வளோ நாளைக்கு பார்த்து பார்த்து புளிச்சு போச்சு இல்லை? என்னவா போங்க நீங்கள். இந்த சசிகலா வராங்கங்க, அரசியலுக்கு வராங்க, நான் வரேன் அப்படின்னு போய் அவங்க குரல் எப்படி இருக்கும் கூட யாருக்குமே தெரியாது. நாங்களாம் நினைச்சோம்னா திமுக அப்படின்னு கணீரா இருக்கும் அப்படின்னு நினைச்சோம். ஆனால் அவங்க வந்ததுக்கு அப்புறம் பேசும்போது எப்படி இருந்துச்சுன்னா, அதிமுகவை நான் மீட்டெடுப்பேன் அப்படின்னு சொன்னதுமே எங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக்காரு. என்ன அப்படின்னு. அப்போ ஒரு கம்பீரமான குரல் நாங்கள் எதிர்பார்க்குறோம். திருச்சியில் பேசினார்ல, அது ஆள் இல்லாத இடத்துல கம்பு சுற்றி என்னங்க? என்ன ஆள் இல்லாத? நன்றி தெரிவிக்கும் போது 5000 பேருக்கு மேலே இருந்தாங்க. ஓட்டு போட்டு 94,000 பேர், 5000 பேருக்கு நன்றி. அப்போ மீதி 89,000 பேர் லூசு பயலுக்கா? அந்த 5000 பேர் போய் நன்றி சொன்னாருன்னு 94,000 பேருக்கும் சொல்லுவாங்க. ஒருத்தராக போய் சொல்லியிருக்காங்க. அவங்க அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, தெரியுமா இன்னைக்கு அவர் நன்றி சொன்னார் அப்படின்னு. அப்படியே செயின் மாதிரிங்க. அப்படியே புரணி மாதிரி பேசியிருப்பாங்க. புரணி எல்லாம் இல்லை, பேசியிருக்காங்க, நன்றி சொன்னார். ஆமாம். அப்போ உடனே மக்கள்லாம் ஐயோ அவர் வீட்டுக்குள்ளே வர வேணும், அங்கே இருந்து நன்றி சொன்னா போதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், அது அவ்வளோலாம் அவசியம் இல்லைங்க. 5000 பேருக்கு மேலே போட்டார், பேசிட்டாரு, எல்லாம் சேனல்லாம் பார்த்துட்டாங்க, நன்றி சொல்லிட்டாரு. ஓஹோ, சரி. பஞ்சாயத்து தேர்தலில் எத்தனை தொகுதி இருக்கு? பஞ்சாயத்து தேர்தலில் எத்தனை தொகுதி இருக்கு? எத்தனை தொகுதி இருக்கணுமோ அத்தனை தொகுதி இருக்குங்க. 234ன்னு கட்சியோட பொதுச் செயலாளர் சொல்றாப்ல. 234 தொகுதியிலையும் தொகுதிகள் இருக்கு. அதான பஞ்சாயத்து. அவனை சொல்லவா, நீங்க சீரியஸா அந்த கட்சியோட செய்தி தொடர்பாளராக போயிருங்க. ஏன்? எல்லாத்துக்கும் பால் போட்டாலும் பேட் அடிக்கிறதுக்கு ஒட்ட இருக்கு. நினைக்காதீங்க, நான் உண்மையாக தான் சொல்கிறேன். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிக்கு என்றைக்குமே நேர அவகாசம் இருக்குது, அதுக்கு அவங்க செய்வாங்க. நீங்கள் வேணா பாருங்கள். அப்புறம் இறுதி ஒரே ஒரு கேள்வி. உங்கள் நண்பர் பாலாஜி, தாடி பாலாஜி ஜெயிக்கிறது வெளியே வந்துட்டார். அவர் வாரம் வீட்டை விட்டு வெளில வர்றாரு. ஏன் வெளியே வந்தார் தெரியல. முதல்ல அவர் ஏன் தாவேக்காக்கு போனார், ஏன் தாவேக்கிலேருந்து வெளில வந்தார், ஏன் எல்ஜேகேக்கு போனார்? பேசுனீங்களா நீங்கள்? இல்லைங்க, நான் எதுவும் பேசுனீங்க. எல்ஜேகேல இருக்கும்போது பார்த்தேங்க. அப்போ அவர் கேட்டிருப்பாரு. ஆனால் அந்த மேடையில் பார்க்கும் போதேங்க அவர் என்ன செய்ய தெரியல. பாலாஜி ஏன் உள்ள இருக்காரு, ஏன் வெளில வந்தான்னு தெரியலீங்க. பாலாஜி நான் பச்சை குத்திட்டேன் பாலாஜி. இப்போ இது வந்து லைட்டாக கொஞ்சம் ப்ராட் பண்ணால் நமக்கு வந்து இவர் மாதிரி வருமானு தெரில, ஜோஸ் சார்லஸ் மேட் மாதிரி. ஆனால் கொஞ்சம் பார்த்தா உங்களை மாதிரி இருக்கும் பாலாஜி. நீ வேணா ஒரு கட்சியாக இருப்பீங்க, லைட்டாக சுருக்குனா என்ன மாதிரி கூட இருக்கும். இப்போ நான் பச்சை என்ன மாமே பண்ணுறது சொல்லுவாமே. அதான் பெரிய விஷயம். நான் ஒரு இன்டர்வியூ கேட்க போகிறேன் சீரியஸாக. இந்த இன்டர்வியூ அவர் பார்த்தாருன்னா, அண்ணா நிச்சயமாக உங்களை நான் வந்து, எனக்கு தெரிஞ்ச அண்ணாமலை பக்கம் ஏன்னா 2 ஃபேஸ் கட்டும் கொஞ்சம் சப்பியாக இருக்கும். விஜய் ஃபேஸ் கட்டும் அண்ணாமலை ஃபேஸ் கட்டும் சப்பியாக இருக்கும். விளையாடுறீங்களா? என்னங்க தமிழ்நாடு முதல்வர்கள் அதுவும் எங்கள் விஜயை பார்த்து நீங்கள் வந்து சப்பியாக இருக்கும், அதுவும் அண்ணாமலைக்கு இருக்கும், பச்சை குத்திட்டா அதில் என்ன பேசுறீங்க நீங்கள்? அண்ணாமலை மட்டும்ன்றீங்களா? இன்கம்பேரபிள்ங்க. இன்கம்பேரபிள். 2 பேரும் ஒண்ணுதாங்க. அவர் ஐபிஎஸ், இவர் வந்து என்ன சொல்ல வரீங்க? ஜிபிஎஸ். என்ன சொல்ல வரீங்க? யூபிஎஸ். என்ன யூபிஎஸ்? என்ன யூபிஎஸ்ங்க? அதெல்லாம் கிடையாதுங்க, அவரோடலாம் கம்பேர் பண்ணாதீங்க. இவர் ஐபிஎஸ், இவர் HSLCங்க. போதுமா? +2 முடிச்சுட்டு காலேஜ் வரைக்கும் போயிருக்கவர். அதான் HSLC. ஆனா நீங்க 8வது ஃபெயிலுனா, நான் 5வது பாஸ்ங்கற. +2 வேற, SSLC வேற. HSLCன்னு சொன்னேன். ஓ, HSLC. அங்கெல்லாம் +2 தான் சொல்லுவோம். சரி, ஓகே, +2 ஹையர் எஜுகேஷன்ஸ் முடிச்சவர். ஆமா, அவ்வளோதான் வித்தியாசம். அதனால அவர் வந்து அண்ணாமலை பக்கம் போயிடுவாருன்னு நினைக்கிறேன். அண்ணன் யாரு? விஜய். தாடி பாலாஜி. என்ன தாடி பாலாஜியா? மாமே நான் பார்த்தது இல்லையே மாமே. அண்ணாமலை மாதிரி ஒரு தங்கமான மனுஷனை பார்த்தேன் மாமே. அவர் வந்து என்னால் உண்மையிலே சொல்கிறேன் மாமே, சீரியஸ்
மாமே ராகவா லாரன்ஸ் இருக்கார்ல மாமே, சத்தியமா மாமே செமையா கொண்டு மாமே, நீ கூட வந்துரு மாமே. போருங்க போகிறோம். என்னவா தெரில, நீங்கள் ரொம்ப சொல்கிறீங்க, ஆனால் நடக்கும் பாருங்க, நல்லது நடக்கும். நான் அவர்கிட்ட இந்த வாரத்தில் இன்டர்வியூ கேட்க போகிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னு பொறுத்திருந்து அவரை நேர்காணல் எடுப்போம். கண்டிப்பாக. இப்போ நீங்கள் நேர்காணலில் கலந்துக்கிட்டு பல தகவல்களை எங்கிட்ட சொன்னதுக்கு ரொம்ப போகிறோங்க. நன்றிங்க.